Hello friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் என்னோட வீட்ல இருக்கிற ஃப்ரண்ட் லோட் மிஷினை எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத தான் ஷேர் பண்ண போறேன். அதாவது தண்ணி இருக்கும்போது ஃப்ரண்ட் லோட் மிஷின் நார்மலா ஓடும், ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. ஆனா தண்ணி இல்லாத போது ஃப்ரண்ட் லோட் மிஷினை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சென்னையில உங்க எல்லாருக்குமே நிறையவே தெரியும், தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால பைப்ல தண்ணி வராததுனால மிஷின் எதுவுமே நமக்கு ஓடாது. செமி ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா டாப் லோடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிஷின் ஓபன் பண்ணி அந்த தண்ணி ஊத்திக்கலாம். ஆனா ஃப்ரண்ட் லோட் மிஷின்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி மிஷினும் யூஸ் பண்ணிட்டு தண்ணியும் யூஸ் பண்ணலாம் கம்மியா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ என்னோடது ஃப்ரண்ட் லோட் வாஷ் மிஷின். நான் இப்போது இதில் ஜீன்ஸ் பேண்ட்லாம் துவைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம வாஷிங் பவுடர் போட்டுடலாம். ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதுக்கு நான் வாஷிங் பவுடர் இந்த மாதிரி மேலே ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடில் நான் அதுக்கு போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இது ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் டார்க் லோடில் சேர்த்துருக்கேன். மிஷின் ஆன் பண்ணியாச்சு. மிஷின் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து எங்கே நம்ம பவுடர் போட்டிருக்கோமோ அதுலேருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி எடுக்கும்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வெளியே இருந்து இந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றலாம். ஃப்ரண்ட் லோடில் நம்ம அந்த டோட்டலாக இருக்கிற அந்த கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக சென்னையில் தண்ணி ப்ராப்ளம் வந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை எவ்வளோ பேர் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. பட் இப்போ சென்னையில் பயங்கரமாக தண்ணி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால இந்த டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ பாருங்கள், நம்ம மிஷின் எப்போ வரைக்கும் தண்ணி எடுக்குதோ அப்போ வரைக்கும் இந்த தண்ணி நம்ம ஊற்றணும். ஸோ தண்ணி எடுக்கிறது கீழே நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோட மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும், 2 இல்லை 3 தடவை ரின்ஸ் பண்ணும், அதுக்கப்புறமா ஸ்பின் பண்ணும். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கே 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ரின்ஸ்க்கு போயிடுச்சு பட்டனு. ஸோ அந்த ஆரஞ்ச் கலர் பட்டன் நம்மளுக்கு ஆரஞ்ச் கலர் லைட் ரின்ஸில் இருக்குது. ரின்ஸில் இருக்கும்போது பாருங்கள் ரைட் சைடில் தண்ணி எடுக்குது. ஸோ எந்த இடத்துல தண்ணி எடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம மறுபடியும் அதே இடத்துல தண்ணியை ஊற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடில் சோப் பவுடர் போட்ட இடத்துல ஊற்றணும். அடுத்து நான் ரைட் சைடில் ஊற்றுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கு டேங்க்கில் தண்ணி கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் எடுக்கும், ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக எடுக்கும். அது நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்கு பத்தாது. அதனால் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி, கொஞ்சம் தேவைப்படுற தண்ணி இந்த மாதிரி நான் தனியாக லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ எந்த இடத்துல எடுக்குதோ அந்த இடத்துல எடுத்துட்டு ஊற்றிட்டு நம்ம இதை அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிருச்சு. இப்போ செகண்ட் டைம் ரின்ஸ் பண்ணது பாருங்கள். ரின்ஸ் பண்ணும்போது தண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும், பாருங்கள் தண்ணி எடுக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி நம்ம இதில் தண்ணி விடலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக ஒரு 4-5 ஜீன்ஸ் பேண்ட் துவைக்கிறதுக்கு எனக்கு 1.5 பக்கெட் தண்ணி ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அது மேலேருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் ஃபுல் தண்ணி மேலேருந்து எடுக்கிறது பத்தாது, ஏன்னா டேங்க்கில் தண்ணி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதுனால. இப்போது இதை நம்ம செகண்ட் டைம் ரின்ஸ்க்கும் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். தேர்ட் டைம் ரின்ஸும் இதே மாதிரி தான். தேர்ட் டைம் ரின்ஸ் பண்ணும்போது பாருங்கள் நம்மளுக்கு சோப் பவுடரும் சுத்தமாக இல்லை, நல்லாவே ரின்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரண்ட் லோட் மிஷினில் நான் தண்ணி இல்லாத டைமில் ஹேண்ட் பம்பில் இல்லை கார்ப்பரேஷன் வாட்டர் அடித்து இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அதே மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா சைட்லலாம் நல்லா தொடச்சி விட்டுருங்க, ஏன்னா பக்கத்தில் சர்க்கியூட் இருக்குது அப்படின்றதுனால. சர்க்கியூட்லலாம் தண்ணி படாமல் கொஞ்சம் ஜென்டலாக மெதுவாக இதில் நீங்கள் தண்ணியை விட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லோட்லேயும் நம்ம வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக தண்ணி ஊற்றி நம்ம மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி இல்லாமல் மூடி வச்சிருக்கிற ஃப்ரண்ட் லோட் மிஷின் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இது ஸ்பின் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோவை லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி மேக்கப் டியூட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட மேக்கப் வீடியோ சேனல்ல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட மேக்கப் வீடியோ சேனல் பேரு க்ளோ அண்ட் ஃபிளாஷ், அண்ட் அதுல இன்னைக்கு நான் என்னோட சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.